வாங்குது என்ன அப்படியா? 140 120 என்ன 60க்கு 60 120 காடு வாங்குற போ போ வேண்டித்தானே. நான் ஒருத்தனே போனா பயமாக்குது. அப்படியா? கூட்டி போ. எங்க ஆச்சு குடி எங்க ஆச்சு குடி. அப்ப அதையும் பாத்துட்டு கிளவி ஜாயிட்டு போட்டுக்கிட்டு தான் இருந்தான். கொண்ட வாயனா வயசாகி போச்சு யாரும் படிக்கிறது ஜாயிட்டு எல்லாத்துக்கும் சாய்ட்லாம் போட்டுட்டு இருந்தா அது வீட்டுக்காரன் கோமம் கட்டிக்கிட்டான் வாங்கி ஒண்ணு அப்படியே இந்த ஆரம்பத்தை சிக்கன் பண்ணி வந்த வந்து வெடுக்கு 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 எல்லாம் களியும் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுறோம். என் வயசுல என் நிறைய என்ன என் உரை என்ன என் அந்தஸ்து என்ன என் கௌரவம் என்ன நடக்கணுங்க 4 கோல் முத்து இந்த 3 காரன் கோல்காரன் 6 காரன் 5 காரன் கொம்பு காரன் எல்லாம் எனக்கு பின்னாலே வருவாங்க. பார்த்தேன் முதுகும்படியில பார்த்தேன். இப்ப ஒண்ணும் முடியல. கை காலெல்லாம் தாழ்ந்து போச்சு. சத்து வருமா? இப்பயே ஆசையா தாங்குது. இருக்கு ஆக மாட்டேங்குதுப்பா. உன்னதான் எங்க அண்ணன் அனுப்புனாரா? என்ன? ஐயோ அம்மா பாட்டி எனக்கு நோவுதா. நோவாது சும்மா ஐயோ எப்ப வயித்து வலிக்குதா அம்மா. மாட்டி போட்டு உட்காரு. ஐயோ அம்மா. கவுர் போட்டுக்கிறாரு கைத்தை ஏற்றி போட்டு போட்டு மாட்டிட்டாளா? இந்த கைத்து தொங்கணுமா? ஆமா பாட்டி எனக்கு பதில் நீயே தொங்கு பாட்டி. நான் தொங்குனா வெட்டலாட்டி வரேன். ஐயோ அம்மா தப்பு தப்பா பேசுறாளா? இந்த பண்ணை ஒழுங்கா பண்ண காண வேண்டிய ஏன் பாட்டி பண்ணேன்னா என்ன பாட்டி? பண்ணி பண்ணாலே லோடு ஏற்றிருக்கிறேன். எங்க ஒரே நாள் பண்ணதாட்டுக்குது கையை நுழைய பாட்டி கைய உள்ள விடாத. கையா உள்ள எப்படி குழந்தை வரும்? கைய உள்ளாத பாட்டி. விளக்கண்ண கொஞ்சம் கொண்டு வர வந்துட்டான். ஐயோ எப்பா இந்த விளக்கண்ண இல்லாத கையை நுழைய மாட்டேங்குது. அப்படியா? ஏண்டி பாட்டி பிள்ளையாடல உனக்கு ஐயா பாட்டி இந்த பால் அடிச்சு மண்ணு போட்டு புடுங்கிறது. பாட்டிக்கு அனுபவம் பாட்டி நீ புடுவனியா பால் அடிச்சு பாட்டி அம்மா முக்கடி பாட்டி எனக்கு முதல்ல நீயே முக்கு பாட்டி. நான் முக்குனா அப்பா ஐயோ அம்மா ஐயோ பாட்டி ஆயால இங்க போட்டு போயப்பா தூக்கிடா டேய் தூக்குறா ஆசை கூட முடியல. நீதானே தூக்கு சொன்ன அப்படி சொல்ற கிளவி சோத்தல் அடிக்கிறா. நீ தாங்க அடிச்சா கிளவி கூட கிளவி மூத்திரம் விட்டா சீரெல்லாம் போறீங்க. நின்னுகிட்டே விடுறது அப்படியே ஆகும். அப்படியா? பாட்டி பாட்டி எனக்கு குழந்தை பிறந்தியா பாட்டி? பையனா பண்ணா பாட்டி? அது எங்கடி பையன் நீ சரியா பண்ணி பண்ணாத அதெல்லாம் உதரகத்தியா போச்சு. பாட்டி சொல்றீங்க பாட்டி, என் கணவர் தான் என்னை கைவிட்டு காசாத்திர போய் விட்டார் என்று நினைத்தால் இந்த கருவும் என்னை கை கழுவி விட்டு போயிட்டது பாட்டி. சரி போனா போவிட்டு ஆனமத்த முண்ட காத்தால வந்தா இன்னும் ஒரு பச்சை முந்தாச்சுக்கு ஒரு வைத்தியம் சொல்லாம இவங்க கூடி கூடி ஏழு வேலையில் பேசிக்குவாங்க. பாட்டி, சுடு தண்ணி தானே ஊத்திக்கணும். அருமையா போச்சு, வெந்து போயிடும்படி. அதனால பச்சை தண்ணி ஊத்திக்க, புது பானையில வச்சு புது தப்பாயில வச்சு
ஏன் பாட்டி ஆ? இது புழுங்கல் சாப்பாடு தானே சாப்பிடணும் புழுங்கல் ஒழுங்காச்சு எல்லாம் திங்காது ரேஷன் கடை அரிசி பச்சை அரிசி தின்னு உடம்புக்கு நல்லது அப்படியே பாட்டி பாட்டி முருங்கை என்ன முருங்கை கறி சாப்பிடலாமா அதுமே போச்சுப்பா முருங்கை தலை தின்னாது இந்த பண்ணை தலை கொண்டு வந்து பலமா கரைஞ்சு திங்கணும் அப்படியா பண்ணக்கிறியா பாட்டி பாரு குச்சிக்கிழங்கு எல்லாம் தின்னாத வள்ளிக்கிழங்கு தின்னு பொன வெள்ளம் தின்னாத நல்ல வெள்ளம் தின்னு பாட்டி வெள்ளாட்டு கறி தானே ஆட்டு கறி தானே சாப்பிடணும் அதுமே போச்சு அது ஏகப்பட்ட சூடு இது ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி பன்னிக்கறி வாங்கிட்டு வந்து பதமா காய்ச்சி தின்னு அப்படியே பாட்டி சரி பாட்டி நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் செய்யறேன் பாட்டி பாரு கால் கெட்ட வச்சு நடக்கூடாது என்ன நல்லா எட்ட வச்சு நடக்கணும் தூரமா வச்சுக்கணுமா பாட்டி காலை காலை தூரமா வச்சு படுக்கணும் அப்படியே தூரமா படுக்கிறப்ப சாஞ்சி கிஞ்சி படுத்துட்டு போல நல்லா மலாண்டு படுத்துக்கா சரி பாட்டி பூஜையில காசு ஊதும் பாட்டி காலை தூர வைக்கிற அளவுக்கு உடம்புக்கு நல்லதா ஆமா ஆமா சரி பாட்டி நீ அதெல்லாம் யாரு பிடிக்கும் சரி பாட்டி நீங்க எவ்வளவு தூரம் கால் நிறுத்து வாழ்த்துக்கலாம் பாட்டி பாட்டி சரி பாட்டி இந்த மருத்துவ கூலி ஏதாவது கொடுக்கறியா ஆமா பாட்டி எந்த கூலி வச்சுக்கிறாங்க மருத்துவ வச்சு கூலியை மட்டும் வச்சுக்க கூடாது எங்க அண்ணன் சொல்லிருக்காங்க நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க எங்க அண்ணன் கிட்ட போங்க நீங்க அந்த எங்க அவங்க ஒண்ணுகிட்ட போய் விட்டா கை போகுது இன்னும் அவங்க ஒண்ணுகிட்ட போற வயசா இருக்கு சரி பாட்டி நீங்க போயிட்டு வாங்க டேய் கூட்டி வந்து உள்ள விடலாம் டேய் அதாவது இந்த வளர்ந்தாவனாகப்பட்டவன் கிளவியாக ரோபு தரிச்சு இந்த குழந்தைய எப்படியா அர்த்தலான்ட்டு வந்தேன் இந்த குழந்தை தலையை விட்டு பார்த்துட்டு இந்த கண்ணனாகப்பட்டவன் எப்படியாவது நம்ம தலையை அறுத்துடுவான்னு சில காலம் அப்படியே இருந்துச்சு நான் ஏமாந்து கண்ணசி நேரத்துல ஆண் குழந்தை பிறந்து எட்டு என் நெஞ்சு மேல வச்சுட்டு என் கையில இருக்கக்கூடிய கமல் கத்து தொப்புள் கடியா இருக்கலாம் எடுத்து வந்தேன் அந்த கத்தி பண்ணிட்டு போச்சு இருந்தாலும் நான் எத்தனை பேத்த பார்த்துப்பேன் அவனை பாத்துக்கிறேன் இருந்தாலும் வயசாகி போச்சு நான் உள்ள போறேன்டா எந்தா ஊந்தரி நல்லாரோ பாலனாக விட்டவர் தருவார் நாகரிகம் தருவார் அவரோட